பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் எப்படி டெசிஷன் எடுக்கணும், எப்படி அதில் தெளிவாக ஒவ்வொரு காரியங்களும் செய்யணும்னு சொல்லி நிறைய சமயம் நீங்கள் குழம்பி போயிருப்பீங்க, அப்படி தானே? நிறைய சமயம் நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது சில காரியங்கள் தவறாக அது முடிந்துருது, அதனால சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கொள்கிறீங்க, அப்படி தானே? இன்றைக்கு கர்த்தர் வேத வசனம் மூலமாக உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 1 Thessalonians chapter 5 verse 21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். Test everything, hold on to what is good. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் செய்யறதுக்கு நீங்கள் பிரயாசம் எடுக்கின்ற பொழுது, அந்த காரியங்கள் நம்ம செய்கின்ற பொழுது அது நன்மையை கொடுக்குமா, அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து அந்த காரியங்களுக்காக பிரயாசப்படுங்கன்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு அது நன்மையானதாக இருக்குமா, பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போ எனக்கு அது நன்மையாக இருக்குமானே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க, அப்படி தானே? சில சமயம் நம்ம ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி யோசிப்போம். அப்போ நிறைய பேர் நிறைய விதமான ஐடியாஸ்லாம் கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ நான் என்ன செய்ய, எது கரெக்டான வே, எது நமக்கு ஒரு நன்மையான காரியமாக இருக்கும், எது நல்லது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே கடினமாக இருக்கும். எந்த பாதையில் எந்த வேலை போகணும்னு சொல்லி நமக்கு கடினமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவியானவர்கிட்ட நீங்கள் கேட்கின்ற பொழுது அழகாக நேர்த்தியாக உங்களுக்கு அவரே கைட் பண்ணுவார். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பேசுவார். ஒரு வசனம் நீங்கள் வாசித்து கொண்டு இருப்பீங்க, அப்போ நீங்கள் உங்களுடைய கேள்வி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும். கர்த்தர் வசனங்கள் மூலமாக உங்களோட இடைப்படுவார், அவர் பேசுவார். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சரியான பாதையை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எந்த காரியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி கர்த்தரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால நலமானதை நீங்க என்ன செய்யணும், பிடித்து கொள்ளணும். நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், பிரயாசப்படணும். உங்க வாழ்க்கைக்கு அது தீமையானதாக இருக்குதா இல்ல நன்மையானதாக இருக்குமான்னு சொல்லி நீங்க யோசிக்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் கொடுக்கிற கைடன்ஸ் படி நீங்க செய்கின்ற பொழுது உங்க வாழ்க்கைக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேட்டு நீங்க கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். நீங்க ஜாபுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கர்த்தர்கிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியங்களும் நீங்க செய்யலாம். அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை குறித்து எதிர்காலத்தில் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்படுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு அது ஒரு லாஸ்ல தான் போய் முடியும். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர்கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டு ஆவியானவர் கொடுக்கிற அந்த ஒரு ஐடியா படி நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க நல்ல ப்ராஃபிட்டை நீங்க பார்க்கலாம், பிஸ்னஸ்ல நல்ல ஒரு உயர்வுகளையும் நீங்க பார்க்க முடியும். அப்ப எதை செய்தாலும் நீங்க சோதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்குமான்னு யோசிங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாக அந்த பாதையை உங்களுக்கு காட்டுவார். கர்த்தரே உங்களை அழகா கைட் பண்ணுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இந்த நாளில் அநேக குழப்பங்களோட இருக்கிறாங்க. வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இசப்பா பாதையை காட்டுங்க. வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே இசப்பா நீங்க கற்றுக் கொடுங்க. இதுதான் வழி, இதுதான் இந்த பாதை, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தரிசனம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா நீங்க தகப்பனே கவுன்சிலிங் கொடுங்க. நீங்க பிள்ளைங்களோட ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காரியங்கள் நீங்க செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார். உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். தீமையான காரியத்தை விட்டு விலகி போங்க. மற்ற மனுஷங்க கிட்ட நீங்க கைடன்ஸ் கேட்கறது, ஐடியா கேட்கறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவார். கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார். அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வாதமாக உங்களை வழி நடத்துவார்.
God bless you. Have a blessed day.